டம்புக்கு. அடி பாவி, என்னடி பண்ணி வச்சிருக்க? மாலை கழுத்துமா வந்து நிக்கிற காலங்காத்தால. ஐயோ, அப்பா வேற ஊர்ல இல்ல, என்ன பண்ணி தொலைச்ச? நீ தானம்மா சொன்ன உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி இதுல வந்து செலவு பண்ணிலாம் உன்னை கல்யாணம் பண்ணி தரணுமா, ஓடி போ அப்படின்னு. அதான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டேன். அது ஒரு பேச்சுக்கு சொன்னேன். ஐயோ, அப்பா வேற ஊர்ல இல்ல, படபடன்னு வருது. ச்சே, என்னடி பண்ணி வச்சிருக்க? கூட வேற யாரும் இல்ல. வருவாங்க பக்கத்துல எல்லாம் பாக்கல, உள்ள வா. எதுவா இருந்தாலும் டக்கு டக்குன்னு சொல்லு, நான் கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. என்ன பேச்சுடி பேசுற நீ? தெரியாம போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்து வாய் பேச்ச பேசுற. தாலியை வேற காணும். கல்யாணம் பண்ணிக்கலையா? பாதியிலே வந்துட்டியா? நாங்களாம் மாடர்ன் கிட்ஸ் மாமி, தாலிலாம் கட்டுறது இல்ல. அப்படியே ஒரு சைன் போட்டு வந்திருக்கோம்ல, இனிமே எங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. ஏன்டி இழுத்துட்டு போன? ஏன் எவன் கேக்குற? சரி பேசாம நீயே கெஸ் பண்ணு யாரா இருக்கும். அந்த அர்ஜுன் தான். எனக்கு அப்பவே தெரியும், நீ வீடியோ போன் பேசும்போதே அவனதான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பேன். ஊரெல்லாம் சுத்தினி அவன் கூட, அவனாதான் இருப்பான். ராங் சாய்ஸ். அர்ஜுன் கிடையாது. பின்ன அவனே கிடையாது. முதல்ல அவளா? பொண்ணா? அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வருவாள் அனிதா. ஆமா, அவளதான் கல்யாணம் பண்ணிருக்கேன். போய் பொண்ணை கல்யாணம் பண்ண. அக்கார்டிங் டு செக்ஷன் 377 அவளுக்கு என் மேல பயங்கரமான ஒரு வெறி, பயங்கரமான ஒரு காதல். சரி, அப்படியே நான் அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா நீ ஒத்துக்க போறதில்ல, நீ ஒத்துக்கிட்டாலும் அப்பா ஒத்துக்க போறதில்ல. எதுக்கு? அட்லீஸ்ட் அந்த பொண்ணு நினைச்ச மாதிரி ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கை முடியும். அவளுக்கு ஒரு வாழ்க்கை பிச்சை போட்டேன். என்ன இப்போ இதுக்கு அர்ஜுனை கல்யாணம் பண்ணிட்டு அப்பயாவது ஒத்துருப்பேனேடி. கொஞ்ச நாள் கோவமா இருந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா சரியா இருக்குமே. இப்படி போய் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நிக்கிறியே. பொய் சொல்லாது, இந்த கதைலாம் விடாத. அப்பாதான் ஒத்துருக்க மாட்டார்ல. அப்பா உன்னை அப்படியே சமாளிக்க வச்சிருப்பேன்டி. கண்டிப்பா. நல்லா இருக்கே. சரி ஓகே, நீ உன் வாயிலே சொல்லிட்ட. நான் அர்ஜுன் அடுத்த வர பொண்ணு பார்க்க வர சொல்றேன். சரியா? கல்யாணம்லாம் ஒன்றும் பண்ணல, சும்மா சொன்னேன். அடி பாவி, என் வாயிலே இந்த வார்த்தையை வர வச்சுட்டாலே. போட்டோக்கு போடுற மாலையை கொண்டாந்துருப்பே நான் சந்தேகப்பட்டிருக்கணும். ச்சே, என்ன கொடுமை டார்லிங். டார்லிங் டம்புக்கு.